ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நவம்பர் 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்குறோம். பூர்வி பிரஹார் அப்படின்னா என்னதுன்னா ட்ரை சர்வீஸ் மிலிட்ரி எக்ஸசைஸுங்க. அதாவது நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் பாலிசி கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் வந்து குஜராத்துங்க. அடுத்தது பாருங்க, CEEW அப்படின்னா கவுன்சில் ஆன் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம கார்பன் எமிஷனை 2030க்குள்ள 4 பில்லியன் டன்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து எவ்வளோ இருந்தது, 2030க்குள்ள 1 பில்லியன் டன் தான் ரெடியூஸ் பண்ணணும்னு இருந்தது. அடுத்தது ஆஸ்ட்ரா ஹிண்டுன்னு பாருங்க, இந்தியா ஆஸ்திரேலியா 2 பேரோட ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ்ங்க. அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோ மேனுஃபேக்சரிங் இன்ஸ்டியூட் பேர் வந்து பிரிக் நபி. பிரிக்ன்றது பயோ மேனுஃபேக்சரிங் இன்ஸ்டியூட், நேஷனல் அக்ரி ஃபுட் பயோ மேனுஃபேக்சரிங் இன்ஸ்டியூட். இது எங்க இருக்கு, மொஹாலி பஞ்சாப்ல இருக்குங்க. டேராடன்ல ரைட்டர்ஸ் வில்லேஜ்னு ஒரு பிளேஸை இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து நிஷக் அப்படின்றவர் வந்து ராம் இன் த ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஸோ MSME கிளஸ்டர் அவுட்ரீச் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சிட்பி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் வந்து பீனியா இண்டஸ்ட்ரீஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்னால உங்களுக்கு உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றாங்க, லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் ஐடியாஸும் நாலேஜும் ஷேர் பண்றாங்க. ஸோ டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி ஃபர்ஸ்ட் டைமா அந்தரிக்ஷா அபியாஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் மூலமா என்ன ஆகுதுன்னா, ஸ்பேஸ் டெக்னாலஜியை இந்தியன் நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் 3 மூலமா இன்க்ரீஸ் பண்றது தான் இந்த அந்தரிக்ஷா அபியாஸ். அடுத்தது பிம்ஸ்டெக் அப்படின்னா என்ன அப்ரிவேஷன் பாருங்க, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரியல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன், எனர்ஜி சென்டர், பெங்களூரு, கர்நாடகால வந்திருக்கு. அடுத்தது இந்த பிம்ஸ்டெக் சென்டர் எங்க வரப்போகுதுன்னா சிப்ரி, பெங்களூர்ல வரப்போகுதுங்க. 15th நவம்பரை வந்து ஜன்ஜாட்டிய கௌரவ் திவஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அப்படின்னா என்ன இதுன்னா, ட்ரைபல் கிங்னு சொல்லக்கூடிய பிர்சா முண்டா அவரோட பர்த்டேவை அன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. இது வந்து இந்த வருஷம் வந்து அவருக்கு 150வது பிறந்த நாளுங்க. ஸோ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISF இருக்குல்லங்க, அதுல விமன் பட ரெடி பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து மகிழா பெட்டாலியன் அப்படின்றது. அதுல 7% விமன் தான் இப்ப CISFல ஒர்க் பண்றாங்க. அடுத்தது வந்து பாருங்க, டைட்டானியமோட கழிவுகள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை செய்யறதுக்கு இந்தியன் ரேர் எர்த் லிமிடெடும், அடுத்து கஜகஸ்தானை சேர்ந்த UST கமினோகோஷ் அப்படின்ற கம்பெனியும் டைப் பண்ணி ஒரிசால பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவும் கஜகஸ்தானும் டைட்டான் ரிலேட்டடா ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. இதுதான் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸா வரும். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி அவங்களோட கால்குலேஷன் படி நம்ம இந்தியா வந்து 200 ஜிகாவாட்ஸ் பவரை வந்து சர்பாஸ் பண்ணி போயிடுச்சு. ஸோ அதை தாண்டி போயிடுச்சு. சோலார் பவர் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30%ன்னு ரஃபா வச்சுக்கோங்க. விண்ட் எனர்ஜியும் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியூக்ளியர் எனர்ஜி, அதாவது நியூக்ளியர் எனர்ஜி சேர்க்காம நம்ம வந்து 203.18 ஜிகாவாட்ஸ் வந்து அந்த வேல்யூ எல்லாம் இங்க முக்கியங்க. 203.18 ஜிகாவாட்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். நியூக்ளியர் எனர்ஜியையும் நீங்க சேர்த்தீங்கன்னா 211.36 ஜிகாவாட்ஸை நம்ம ரீச் பண்ணிடுவோம். நம்மளோட டார்கெட் என்ன, 2030க்குள்ள எப்படி நம்ம கார்பனை வந்து 1 பில்லியன் டன்ஸ் ரெடியூஸ் பண்ணணும்னு வச்சிருந்தோமோ, அதே மாதிரி நான் ஃபாசல் ஃபியூல்ஸ், அதாவது ரெனியூவபிள் ஃபியூல்ஸ் மூலமா நம்ம ஜென்ரேட் பண்ண வேண்டிய எலக்ட்ரிசிட்டியோட அளவு வந்து 500 ஜிகாவாட்ஸ். எனர்ஜி டெக்னாலஜி மீட் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருல நடந்திருக்குங்க. அதுல மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட வந்து இன்னோவேஷன் காட்டி ஸ்பெஷல் அவார்டு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்னதுன்னா, அவங்கள்ட்ட வந்து பொல்யூஷனே இருக்காது, இல்ல மினிமல் பொல்யூஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து அம்ரித் பரம்பரா அப்படின்றது வந்து என்னதுன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் மாதிரிங்க. அதுல வந்து என்ன பண்ண போறாங்க, இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் டான்ஸு, ஆர்ட்ஸு அதெல்லாம் எதெல்லாம் அழிஞ்சுகிட்டு வருதோ அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாவும் பிளஸ் மாடர்ன் டெக்னாலஜி வச்சியும் நம்மளுக்கு அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஸோ இது வந்து சங்கீத் நாட்டக் அகாடமியும், கலாச்சேத்ரா ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து
சென்டர் ஃபார் கல்ச்சுரல் ரிசோர்ஸ் ட்ரைனிங் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துறது தான். ஸோ அடுத்தது ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்க. அது பேர் வந்து சன்ஃப்ளவர்ஸ் வர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமை வந்து 2025 ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் ஷார்ட் கேட்டகரியில. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து சிதானந்த எஸ் நாயக். இது வந்து ஒரு கன்னடா ஃபிலிம், ஒரு கன்னடா ஷார்ட் ஃபிலிம். அடுத்து போடோலேண்ட் மகோத்சவ். அப்படி போடோஸ் அப்படின்னாலே உங்களுக்கு அஸ்ஸாம் பக்கத்துல தாங்க. அவங்க மகோத்சவ் அப்படின்னா அவங்களோட மொழி, இலக்கணம், லாங்குவேஜ், லிட்ரேச்சர், அவங்களோட பாரம்பரியம் இதையெல்லாம் வந்து ரொம்ப கொண்டாடுற விதமா போடோலேண்ட் மகோத்சவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அஸ்ஸாம்ல இருக்கிற பழங்குடி மக்களோட லாங்குவேஜ் இதெல்லாம். ஸோ அவங்களோட டான்ஸ் பார்த்தீங்கன்னா ராணா சந்தி டான்ஸ். ஓகேவாங்க. ஸோ அவங்க டான்ஸ் பத்தி கேட்கலாம். ஸோ சிக்கிள் செல் அனேமியா அப்படின்றது ஒரு ஜெனட்டிக் டிசீஸுங்க. இந்த டிசீஸ் வந்து எதனால வருதுன்னா ஜெனட்டிக்கலாவே புரோட்டீனை வந்து உங்க பாடி அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால ஆம், அந்த ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்கிற ஹீம் குளோபின் 2 இருக்கு. ஸோ குளோபின்றது புரோட்டீன், ஹீம்ன்றது அயன் காம்பனண்ட். ஸோ இந்த புரோட்டீன் காம்பனண்ட் வந்து கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ரெட் பிளட் செல்ஸ்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிறோம். ஸோ ஸ்டிக்கி ஆயிடுது. அதனால உங்களுக்கு பிரீதிங் ட்ரபிள், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோக்ஸ், ஹார்ட் அட்டாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பெரிய டிசீசஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை இராடிகேட் பண்றதுக்கு நம்மளோட டார்கெட் வந்து 2047 சிக்கிள் செல் அனிமியாவே இல்லாத மாதிரி பண்ணிடணும். ஸோ அதை நினைவுபடுத்துற விதமா 5 ரூபா ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வயவந்தனா கார்டு. இது வந்து ஆயுஷ்மான் பாரத் கீழே வயவந்தனா கார்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. 70 வயசுக்கு மேல இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீ ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ்ங்க. ஓகேவாங்க. ஸோ இதுல இப்ப வரைக்கும் 10 லட்சம் பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டன்ட், அதாவது பேட்டன்ட் எப்ப கொடுப்பாங்க, புதுசா நீங்க கண்டுபிடிக்கும் போது பேட்டன்ட் கொடுப்பாங்க. பிராண்டுக்கு ட்ரேட்மார்க்ஸ் கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் டிசைன் இதுக்கெல்லாம் வந்து வேர்ல்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட் மூலமா இந்தியா வந்து 10 கண்ட்ரிஸ்குள்ள டாப் 10 கண்ட்ரிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுல நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். இது ஒரு நல்ல விஷயங்க. சரி, இப்ப ஸ்மார்ட் கோல்டு அப்படின்ற ஒரு ப்ராடக்ட வந்து ஜியோ ஃபைனான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கள வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டரா ஆர்பிஐ வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னா என்னதுன்னா நீங்க இப்போ அமேசான் இந்த மாதிரி சைட்ஸ்ல எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது நடுவில் ஒரு பேமெண்ட் கேட்வே மாதிரி வருது இல்லையா, அதுதான் இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர். ஸோ பணம் வந்து நம்மள்ட்ட இருந்து இவங்கள்ட்ட போய் இவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு இவங்க கம்பெனிக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 10 ரூபாயில இருந்து பிசிக்கல் கோல்டு வந்து வாங்குற மாதிரி இவங்களோட ஆப்ல செஞ்சு வச்சிருக்காங்க. 10 ரூபாயில இருந்து நீங்க பிசிக்கலாவே கோல்டு வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க.
ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து 10%க்கு மேல எந்த கம்பெனிலையுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நீங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க அதை போய் பார்க்கலாங்க. ஸோ டாடா பவர் ரெனியூவபிள் எனர்ஜி லிமிடெட் அப்படின்ற நம்ம டாட்டாவோட சப்சிடரியும் இண்டஸ்இன் பேங்க்கும் சோலார் எனர்ஜி ரிலேட்டடா வர ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு லோன் கொடுக்க போறாங்க. எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 10 lakhsல இருந்து 2 crores வரைக்கும் கொடுப்பாங்க. கேஷ் ஃப்ரீ பேமெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஆர்பிஐல இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கு. ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்னென்ன, கார்டு, டிஜிட்டல் வேலெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப ஏடிஎம்ல இல்ல சிடிஎம்ல வந்து 5 டெக் மாதிரி இருக்குங்க. 5 கேசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பணம் வைக்கிற பெட்டி. அது மாதிரி 3 செட்டு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ஏடிஎம்குள்ள இருக்கும், 1 வந்து உங்க கையில இருக்கும், 1 வந்து இந்த மாதிரி மாத்துறதுக்கெல்லாம் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கர்நாடகா பேங்க் 2 புது ப்ராடக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1 வந்து கர்நாடகா பேங்க் கேபிஎல் பீக்கு, இன்னொன்று கேபிஎல் ஜீனியஸ். இது வந்து என்னதுன்னா எஜுகேஷன் லோனோட வேரியண்ட்டுங்க. ஸோ கேபிஎல் பீக்ல 2 crores வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. கேபிஎல் ஜீனியஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கான சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதுல ஆன்லைன் பேங்கிங்க்கு சைபர் செக்யூரிட்டியோடயே கொடுத்துட்றாங்க. இப்போ அடுத்தது வந்து பாருங்க, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ 3 பேங்கையுமே ஆர்பிஐ வந்து டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்னா அவங்கலாம் வந்து திவாலே ஆக மாட்டாங்க, அவ்வளோ பெரிய பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ செபி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ்வலா நீங்க ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது, ட்ரேடிங் பண்ணும்போது ஆஸ்பா அப்படின்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அக்கௌண்ட். இதுல உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க எவ்வளவு பணம் கோட் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை ஒரு லீன் மாதிரி ஹோல்டு மாதிரி பண்ணி வச்சிரும். அந்த பணத்தை வந்து நீங்க யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்போ ஷேர் அலாட் ஆகுதோ அப்போ வந்து அந்த பணத்தை நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல கட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரி அது எடுத்துக்கிறோம். பட் அது வரைக்கும் அந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ண முடியாத மாதிரி அது ஹோல்டு போட்டு வச்சிருக்கோம். ஸோ இப்ப இதே கான்செப்டை யூபிஐ வச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இத வந்து யாரு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, குவாலிஃபைடு ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபைடு ஸ்டாக் புரோக்கர்ஸ் யாரு? அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்கிற ஸ்டாக் புரோக்கர்ஸ். அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பணத்தை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ கிளைண்ட்ஸ் நிறைய இருந்தா ஆப்வியஸா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப நிறைய பணத்தை அவங்க ஹேண்டில் பண்ணணும். ஸோ அவங்க எவ்வளோ கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்றாங்க, அதாவது அவங்களோட சைஸை பொறுத்தும் அவங்களோட ஆப்ரேஷனோட லெவல், ஆப்ரேஷன்னா ஃபண்டு ஹேண்ட்லிங் லெவலை பொறுத்தும் அதை வந்து குவாலிஃபைடு ஸ்டாக் புரோக்கர்ஸ்னு சொல்றோம். ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட டிமேட் அக்கௌண்ட் 12 to 24 months வந்து இன்ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா அதாவது நீங்க ட்ரேடிங்கே பண்ணலன்னா அது இன்ஆக்டிவ்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்க இதுல ஒரு ஐபிஓக்கு பணம் ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ, இல்ல சாவரியன் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ, இதெல்லாமே அவங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷனா கன்சிடர் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏதாவது நீங்க 12 to 24 monthsக்குள்ள பண்ணியிருந்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் ஸ்டில் லைவ்ல தான் இருக்கும். ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆந்திர பிரதேஷும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் சேர்ந்து பயோகேஸுக்காக 500 ஃபேக்டரிஸ் வந்து போடுறாங்க. ஸோ அடுத்து நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லா அது கிரீன் எனர்ஜிக்கு மாறிட்டாங்க. ஸோ அவங்களும் நம்மளோட ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ரெண்டுமே 50-50 ஜாயின்ட் வெஞ்சர்ல, ரெண்டும் பார்ட்னர்ஷிப் தான். ஆனா இவங்க 50 இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க, அவங்க 50 இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி, ஒரு கிரீன் எனர்ஜி தயாரிக்கிற பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க, ஒரு ஃபேக்டரி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவோட எக்கானமி ஸ்வீட் ஸ்பாட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னா என்னன்னா, க்ரோவும் ஆகுற மாதிரி தெரியுது, அப்புறம் க்ரோத் வந்து ரொம்ப ஆவரேஜா இருக்கிற மாதிரியும் தெரியும்.
ஸோ ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஜிடிபி வந்து மூடிஸ் அப்படின்ற ரேட்டிங் ஏஜென்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 7.2% சொல்லியிருக்காங்க. நேபாள் பவர்ஸ் அப் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் எனர்ஜி எக்ஸ்போர்ட் வயா இந்தியன் கிரிட். ஸோ இந்தியாவை வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பிளான்ட், அதாவது வாட்டர் மூலமா எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ற பிளான்ட்டை நேபாளுக்கு கட்டி கொடுத்தது, இல்ல இந்தியாவும் நேபாளும் சேர்த்து ஒண்ணு அமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி, அதுல எக்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி, அந்த எலக்ட்ரிசிட்டிய நேபாள் வந்து பங்களாதேஷ்க்கு வித்திருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையா? நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி குடுக்குறோம். அது மூலமா அவங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ கருணாகர் ரெட்டி அப்படின்ற ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட்னா சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறவர். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜதேவ் பேனிங் இன்டர்நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் ஆத்தர் சமந்தா ஹார்வேக்கு வந்து ஆர்பிட்டால் அப்படின்ற புக்குக்காண்டி புக்கர் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ மிஸ் கிராண்ட் இன்டர்நேஷனல் அப்படின்ற அவார்டை ரேச்சல் குப்தா பஞ்சாபை சேர்ந்தவங்க, அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் திஸ் அவார்டு. அதே மாதிரி ஏசியால இருந்து 3வது ஆளுங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்ற பிசினஸ் லிஸ்ட்டை வந்து ஃபார்ச்சூன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஃபோர்ப்ஸ் அண்ட் ஃபார்ச்சூன் தான் இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல எலன் மஸ்க், அதாவது நம்மளோட டெஸ்லாவோ இல்ல ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட ஃபவுண்டராவோ இருக்கிற இவர் தான் வந்து பயங்கர பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் யூனிவர்ஸா விக்டோரியா கஜேர் தெய்ல்விக் அப்படின்ற டென்மார்க்கை சேர்ந்தவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎம்ஆர் ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட் அவங்க வந்து ஏர்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஷாப்பிங் ட்ராலியும் டிஜிட்டல் ட்வின்ன்ற அப்ளிகேஷனும் அந்த ப்ரைஸை வாங்கியிருக்காங்க. ஸோ ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு. ஸோ நவீன் சந்திர ராம்கூலம் அப்படின்றவர் தான் வந்து மொரீஷியஸோட நியூ பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ இவருக்கு முன்னாடி இருந்தவர் வந்து பிரவிந்த் குமார் ஜுக்னவுத். அடுத்தது வந்து பாருங்க பிரவீனா ராய், அவங்க வந்து சிஇஓவா அண்ட் மேனேஜிங் டைரக்டரா மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க பிஎஸ் ரெட்டி. அடுத்து ஹரிணி அமரசூர்யா, அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்ரீலங்காவா பதவி ஏற்றிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவோட கிராம்ப்டன் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ்ங்க கே சஞ்சய் மூர்த்தி. அடுத்து அரவிந்தர் சிங் ஷானே, அவர் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சேர்மன். அடுத்து ஆர்பிட்டரி வந்து பாருங்க டிபி கோபாலன் நம்பியார், அவர் வந்து பிரிட்டிஷ் பிசிக்கல் லெபார்டரிஸோட ஃபவுண்டர். இவரை வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு 1992 ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மேன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி கேட்டா நமக்கு தெரியாம போயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஆர்பிட்டரியை மார்க் பண்ணியிருக்கேன். டிபி கோபாலன் நம்பியார். ஸோ தாமஸ் மேத்யூ அப்படின்றவர் வந்து ரத்தன் டாடா ஏ லைஃப் அப்படின்னு சொல்லி நம்மளோட இறந்த ரத்தன் டாட்டாவோட பயோகிராஃபியை இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதை பப்ளிஷ் பண்றவங்க ஹேப்பர் காலின்ஸ் இந்தியா அப்படின்ற பப்ளிஷிங் ஹவுஸ். ஸோ இன்டர்நேஷனல் டே ஃபார் டாலரன்ஸ் வந்து November 16ங்க. அதுக்கடுத்து வேர்ல்டு டே ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் அண்ட் ஹீலிங் ஃப்ரம் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்யூஸ் அண்ட் வயலன்ஸ் வந்து November 18. வேர்ல்டு டாய்லெட் டே November 19. ஸோ இந்த 3 டே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்து செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவல் எங்க நடக்க போகுது அப்படின்னா மெகாலயால. ஸோ 2024 மெகாலயா எப்படி கொடுக்குது, இயர் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஜப்பானும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை கொண்டாட போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கரண்ட் அஃபேர்ஸ் November 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.